இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. South India's #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான மாபெரும் சக்தி படைத்த ஸ்கந்தகிரி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்க போகிறோம். கோர்ட்டு கேஸு, கல்வி தடைக்கு இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அனைத்தையும் இழந்து முருகரை பார்த்துக்க முடியாத போய் அவங்க முருகரை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு இவர் இந்த மலை மேல் உட்கார்ந்ததற்கு இருக்கக்கூடிய மூல ரகசியத்தை நிச்சயமாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். ஜீவசமாதி இடத்திலே அம்பாள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஞானத்தை தேடி வரவர்களுக்கு அனைவருக்குமே முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறேன். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அனைவருமே தெரிந்துக்க வேண்டும். அதாவது கந்தகுரு கவசம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கந்தகுரு கவசம் உருவாகிய இடம் இதுதான். அதை உருவாக்கியவர் வாழ்ந்த இடம் இதுதான். இது மிகப்பெரிய அபரீத சக்தி கொண்ட ஒரு முருகன் ஆலயம். எல்லாருக்குமே பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருத்தணிகை இது மாதிரி விஷயங்களை அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி பழமையான கோவில்கள் இன்னும் பல மக்களுக்கு சென்றடையாமல் இருப்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அதனால் இந்த மலையை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் கந்தகுரு கவசத்தை இயற்றியவர் இங்கே வாழ்ந்த காலங்களை பற்றியும் அந்த கந்தகுரு கவசத்தை எப்படி அவர் ஞானத்தில் உதயமாகி எப்படி எழுதினார் என்ற ஒரு வரலாறை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். வாங்க கோயிலை பார்ப்போம், முருகப்பெருமானை பார்ப்போம், கந்தகுரு கவசத்தின் தெளிவான விளக்கத்தை பார்ப்போம். எல்லா கோவில்லையும் இடும்பனை பார்த்துருப்பீங்க. இடும்பன் அப்படின்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஒரு முருகர் பூஜை போடுறோம் அப்படின்னாலே இடும்பனுக்கு முதல்ல பூஜை போட்டுருவோம். பழனிக்கு 10 லட்சம் பேர் போனால் அதில் ஒரு 1000 பேர் கூட நீங்கள் இடும்பன் மலைக்கு பக்கத்தில் போக மாட்டீங்க. ஏன்னா பக்கத்தில் இடும்பன் மலை இருக்குது. நிறைய இடத்துல இடும்பன் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு இடும்பன் சிலையை நீங்கள் வேர்ல்டுலேயே எங்கேயும் பார்க்க முடியாது. இதோடைய சிலையுடைய அமைப்பு, வடிவமைப்பு, இவருடைய உயரங்கள் அனைத்தையுமே பார்க்கும்போது மிக பிரமிப்பாக இருக்குது. சிலையை ஒரு கம்பீரமான ஒரு சிலை. இடும்பன் முருகரை வழிபடுவதற்கு முன்னே இடும்பன் பூஜை போட்டு தான் முருகர் பூஜை தொடங்குவது நம்முடைய தமிழர் வழிபாட்டின் முறை. இடும்பனுடைய அனுகிரகம் அனைவருக்குமே சென்றடையட்டும். பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே இந்த இடும்பனின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அனைத்து ஆலயங்களுமே எதுக்கு ரோட்டில் தரையில் இல்லாமல் குன்றுகள் மேலே ஏன் முருகன் அமைந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. மலை மேலே தான் முருகர் கோவிலே மேக்சிமம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக படி ஏறி போய் இறைவனை பார்க்குறதுல என்ன சிறப்பு இருக்குது? படி என்பது சனி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு காரதத்துவம். படிக்கட்டுனா சனி பகவான் அர்த்தம். அந்த சனி பகவான் என்பது நம்ம காலபுருஷ தத்துவத்தின் ஜோதிடத்தின் அடிப்படையிலே 10-11 குறைவன். 10-11 குறைவனா நம்மளுடைய கால், அதாவது தொடை மற்றும் முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை குறிக்கும். சனி என்பது கல்லை குறிக்கும். நாம் கடுமையாக ஒரு மலைப்பயணத்திலே ஏறி ஒரு படிக்கட்டை ஏறி கால் கடுக்க வேர்வை துளி வெளியே ஒரு இறைவனை போய் தரிசிக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்பொழுது தன் உடலை வருத்தி கொள்கிறானோ அப்பொழுது அவன் கர்மாவை அவன் கரைத்து விடுகிறான், செலவு செய்து விடுகிறான். அதனால்தான் கடுமையான ஒரு வழிபாட்டு முறையை நம் முன்னோர்கள் வைத்தாங்க. ஏன் சபரிமலை, முருகன் கோவில் இது மாதிரி பயணம் செய்து கடுமையான கால் கடுக்க படி ஏறி மலை ஏறி முருகனை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு செய்த தன் கர்ம வினையை தன் உடல் மூலமாய் அதை அனுபவித்து கர்ம வினையை கழித்து இறைவனை பார்க்கிறான் என்பதுதான் நம் முன்னோர்களுடைய கணக்கு. இதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. விந்தணு ஒரு மனிதனுக்கு கட்டியாகிவிட்டது என்றால் மலை ஏறும்பொழுது முதுகு தண்டு வழியாக அந்த விந்தணு மேலே ஏறும். மூலாதாரத்திலிருந்து விந்தணு மேலே ஏறி தலைப்பாகம் அது அடையும். மலை ஏறும்பொழுது ஜிக்ஸாக் பொசிஷனில் அந்த மூலாதாரத்திலிருந்து மேலே விந்தணு உரத்தை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு மலை ஏறி இறை வழிபாட்டையும் குறிக்கிறோம். இது ஞான மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
சேலம் உடையாப்பட்டியில் இருக்கக்கூடிய கந்தாசிரமம் என சொல்லக்கூடிய ஸ்கந்தகிரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகனை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரகங்களை பார்க்க போகிறோம். வேர்ல்டுலேயே எங்கேயுமே இந்த மாதிரி நவகிரகங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, சிற்ப அமைப்புகளை பார்த்துருக்க முடியாது. நம்ம சூரியனை பார்க்குறோம், தன் மனைவிகளோடு இருக்கார். இப்போ அப்படியே நம்ம அடுத்தது சுக்கிர பகவானை பார்க்குறோம். அடுத்தது நம்ம வந்து அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்குறோம். இந்த அமைப்பில் நீங்கள் ராகு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒரு நவகிரகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுக்கு தலை இருக்கும், உடம்பு இருக்காது. ஆனால் இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நரசிம்மருடைய முக அமைப்பு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ராகுக்கு. அதே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா நீலாதேவியோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா கேதுவோடைய அமைப்பு, சித்திரலேகா கூட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது பகவான். இந்த சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இங்கே தரிசனம் செய்து அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை சனீஸ்வர பகவானை தரிசித்த பிறகு இந்த மேல் நோக்கி இந்த மந்திரத்தை பார்த்து ஆழ்மனதில் பிரார்த்தனை செய்பவர்கள் வாழ்க்கையில் மேலோங்கி போவார்கள் என்பது இந்த ஸ்தலத்துடைய ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தை க்ளீனாக பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளீம், ஹ்ரீம், ஸ்ரீம், தும், இது எல்லாமே வந்து ஒரு பீஜாட்சர மந்திரங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். சனீஸ்வர பகவானை முருகனை பார்த்துட்டு வலம் வரும்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு நேரடியாக இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தரிசனம் செய்து அப்படியே கேது பகவானை தரிசனம் செய்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய புதர் பகவானை பார்க்குறோம். புதன் தான் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக எந்த கிரகம் நல்லா இருக்கோ இல்லையோ புதன் நல்லா இருக்கணும். இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் பிழைக்க வேண்டும், அறிவாற்றலோடு இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் புத பகவான் தான். ஞான தேவினே கூட வச்சிருக்காரு. புத பகவானுடைய அனுகிரகம் நிச்சயமாக அனைவருக்குமே வேண்டும். எந்த ராசி, எந்த லக்னம், எந்த நட்சத்திரம், எந்த தசா புத்தி நடந்தாலும் புதன் மட்டும் பலவீனப்பட்டால் ஒரு மனிதன் மயங்கி எது சரி எது தவறு என்றாது தெரியாமல் தன் வாழ்க்கையை தொலைத்து விடுவான் என்பது உண்மை. அடுத்தபடியாக குரு தாரா என்ற தன் மனைவியை மடியில் அமர வைத்தபடி இருக்கிறார். குரு பகவானின் அம்சம் பாருங்கள், ரொம்ப ஒரு இந்த சிற்பம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. குரு தசையில் குரு புத்தி, குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துது. இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்துது, விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்துது, பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தியை நடத்துது அப்படின்றால் இல்லை உங்கள் புத்திநாதன் கூட குரு சேர்ந்திருக்காரு, இல்லை உங்கள் புத்தியை குரு பார்க்குறாருன்னா இந்த மாதிரி தாராதேவி மனைவியோடு இருக்கக்கூடிய குருவை வந்து நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு பல கோடி நன்மைகள் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சந்திர பகவான் அற்புதமாக இங்கே பாருங்கள், தத்ரூபமாக எப்படி செலவடித்து வச்சுருக்காங்கன்னு. இதேமாதிரி தான் சந்திர புத்தி என்றாலே குழப்பம், மனநிலையான ஒரு முடிவு இல்லாதவர்கள். வெளிநாடு என்றாலே கடல் கடந்து போகணும் அப்படின்னாலே நம்ம சந்திரனை தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். சந்திரனுக்குன்னே திங்களூர்னு ஒரு கோவில் சொல்லலாம், சென்னையில் படப்பையில் ஒரு கோவில் சொன்னாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. வெளிநாடு வாய்ப்புகள், மன ரீதியான குழப்பங்கள் இருப்பவர்கள் இந்த சந்திர பகவானை இருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். எல்லாத்திற்கும் படைத்தளபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் உள்ளே இருக்கார் கம்பீரமாக ராஜ அலங்காரத்தில். இந்த முருகப்பெருமானை பற்றி அனைவருமே தெரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டையில் ஒரு உணவகம் வைத்திருந்த ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து முருகரை வழிபட்டு வந்தாங்க. அவங்க முருகரை வழிபட பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, ஹோட்டலை ரன் பண்ண முடியல, ஹோட்டல் லாஸ் ஆயிடுச்சு, குடும்பத்தை நடத்த முடியல, அடுத்த வேலை உணவுக்கே கேள்விக்குறி ஆயிடுச்சு. நம்மளுக்கே உணவுக்கே வழி இல்லைன்னும் போது முருகருக்கு நாம் எப்படி நித்திய பூஜை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் வழிபட்ட முருகரை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த முருகர் தான் இவர். ஸோ சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் கனவுல முன்னாள் நைட்டு கனவு வருது. முருகர் வந்து சொல்கிறாரு, நான் உன்னை நாடி வருகிறேன், என்னை இதுவரை வழிபட்ட ஒரு குடும்பத்தினர் உன்னிடம் என்னை வந்து ஒப்படைச்சிருவாங்க, அவங்களுடைய கஷ்டம் பெரிதளவில் போனதால் அவங்கள என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னை எடுத்துகிட்டு போய் ஒரு மலை மேலே வைக்க போகிறீங்க, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி சாந்தானந்த சுவாமிகளுக்கு முன்னாடியே முருகன் கனவுல வந்து சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் அந்த ஹோட்டலை வச்சு வழிபட்டு வந்த குடும்பம் பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஹோட்டலை ரன் பண்ண முடியல. அந்த முருகரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாந்தானந்த சுவாமிகள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போது சாந்தானந்த சுவாமிகள் கனவில் வந்த மலை, அந்த சுற்றுப்புறம் இருந்த இடம்,
இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்குறாரு. ஆனால் முருகரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது ஸ்கந்த ஜோதி மலை அப்படின்னு ஒரு மலை இந்த சாந்தானந்த சுவாமிகள் மூலியமாக இங்கே முருகர் ஸ்தாபனம் செய்யப்பட்டு இந்த கந்தகுரு கவசம்னு எல்லாரும் சொல்லுவீங்க. கலியுகத்தையுமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளனேன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த கந்தகுரு கவசத்தை இங்கே ஞான உதயமாகி சாந்தானந்த சுவாமிகள் வந்து அந்த கந்தகுரு கவசத்தை எழுதியிருக்காரு. கந்தகுரு கவசம் எல்லாருக்குமே தெரியும், தெரியாத நபர் யாரும் இருக்க மாட்டீங்க. அந்த கந்தகுரு கவசத்தை ஏற்றக்கூடிய அளவுக்கு ஞானத்தை கொடுத்தவர் இந்த ஸ்கந்தகிரி கந்தாசிரமம் முருகன் தான். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு முருகரை வழிபட்ட ஒரு குடும்பம் அனைத்தையும் இழந்து முருகரை பார்த்துக்க முடியாத போய் அவங்க முருகரை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சு இவர் வந்து இந்த மலை மேல் உட்கார்ந்ததற்கு இருக்கக்கூடிய மூல ரகசியத்தை நிச்சயமாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அதாவது அனைத்து கடவுளுமே இப்போ ஒரு சாய்பாபாவை கும்பிட்றாங்க, ஒரு ராகவேந்திரரை கும்பிட்றாங்க, இல்லை ஒரு காளியை கும்பிட்றாங்கன்னா ஒரு தெய்வத்தை வழிபடுபவர்களும் அந்த தெய்வத்துடைய குணாதிசயங்கள் இருக்கும். இதுதான் சீக்ரெட். ஒருத்தர் வழிபாடே செய்யலை, ஒருத்தர் கோயிலுக்கே போகல, அவர் பேர் முருகன் வச்சுருந்தா வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்துருவார். செல்வன் வச்சுருந்தா ஒரு இடத்துல அவர் நிற்க மாட்டார். செல்வன் ஒருத்தருக்கு பேர் இருந்தால் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. முருகன் பேர் வச்சுருந்தா வாழ்க்கையில் முன்னேற கஷ்டம். ஏனென்றால் கடவுள் எந்த கடவுளை அதிகமாக வழிபடுகிறீர்களோ அந்த கடவுளுக்கு உண்டான குணாதிசயங்களும் அவருடைய வாழ்க்கை தாத்பரியங்களும் வாழ்க்கையுடைய தத்துவங்களும் ஒரு மனிதனை ஒன்றியே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கந்தகிரியில் இருக்கக்கூடிய கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய முருகன் வந்து ஞான கடவுள். ஒரு மெடிக்கலுக்கு போனீங்கன்னா மருந்து தான் கேட்கணும், அங்கே போய் மல்லிகை சாமான் கேட்கக்கூடாது, மல்லிகை கடையில் போய் மருந்து கேட்கக்கூடாது. அப்போ முருகன் கிட்ட வந்தீங்கன்னா ஞானத்தை தவிர நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் கலியுகத்திலே ஒரு மனிதன் மீண்டும் மனித பிறவியை எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் ஜீவ சமாதியாகி இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை தான் விளக்கியிருக்காங்க. ஞானத்தை தரக்கூடிய இடம், உண்மையை விளக்கக்கூடிய இடம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உண்மை, நண்பர்கள், உறவினர்கள், இதெல்லாம் உண்மையா பொய்யா இந்த மாயை திரையை உடைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கந்தகிரி ஸ்கந்தாலயம் தான். கந்தகுரு கவசம் தன் ஞானத்தால் உதயமாகி அந்த கந்தகுரு கவசத்தை முழுமையாக நம்மளுக்கு கொடுத்த சாந்தானந்த சுவாமிகள். அவருடைய அதிஷ்டானம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிவலிங்கம், அவருடைய ஜீவசமாதி அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம், அஷ்டமா சித்திகளை கொடுக்கக்கூடிய தெய்வம்னா இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்சிமம் வந்து இந்த உபாசனை தெய்வங்கள் செய்யறவங்களாம் இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு தெரியும். அஷ்டமா சித்திகள் ஒருத்தருக்கு வேணும்னா நிச்சயமாக முருகரை பிடிச்சே ஆகணும். எந்த தெய்வத்தை நீங்கள் உபாசனை தெய்வமாக வழிபட்டாலும் இறுதியில் முக்தி பெற வேண்டுமென்றால் கடைசியில் அஷ்டமா சித்திகள் அடங்கிய முருகப்பெருமான் அருள வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த கந்தகுரு கவசத்திலையும் அந்த வரியை கொடுத்துருப்பாங்க, அஷ்டமா சித்திகளை கொடுத்துருப்பாங்க. கந்தகுரு கவசத்தை ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணிங்கன்னா முதல்ல திக்குகள்னு பார்த்தீங்கன்னா அஷ்ட திக்குன்னு சொல்லுவோம். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு சொல்லுவோம். வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கந்தகுரு கவசத்தில் 10 திக்குகளை குறிப்பிடுவாங்க. அதில் தெய்வம் அப்படின்னா தெய் ப்ளஸ் அப்படின்னா வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள பகுதியை தான் என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. பிரபஞ்ச சக்தியை நீங்கள் பேராற்றலை உணர வேண்டுமென்றால், அஷ்டமா சித்திகளை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் முருகப்பெருமானை நிச்சயமாக நீங்கள் வணங்கணும். இந்த முருகப்பெருமானை வணங்கி ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய சாந்தானந்த சுவாமிகள் கொடுத்த அந்த கந்தகுரு கவசத்தை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க. துன்பத்திற்கு காரணம் ஆசை மட்டுமே என்பதை நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய வசனத்தை படித்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய 2 வரியில் எழுதியிருக்கக்கூடிய வசனம் ஒரு ஞானவான் எழுதக்கூடிய வசனத்திற்கு ஒப்பானது. இதில் முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இந்த கோயிலுக்கு கோர்ட்டு கேஸு, கல்வி தடைக்கு இந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஆலயத்தை சூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்தல வரலாறை படித்தோ இல்லை அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் சிற்ப சாஸ்திரத்தை படித்தோ நாம் ஒரு பரிகாரத்தை கூறுவதில்லை. காரணம் என்ன, நம்ம முழுமையாக ஒரு கோவிலை எடுத்துக்கொண்டால் அந்த கோவிலுடைய வாஸ்து அமைப்பின்படி எந்த பிரச்சனைக்கு அந்த ஆலயம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்குன்னு பார்க்கும்போது இந்த கோவிலுடைய வாஸ்து அமைப்பு மிகப்பெரிய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். குழந்தைகளின் கல்வி தடைக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஜீவசமாதி இடத்திலே அம்பாள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ஞானத்தை தேடி வரவர்களுக்கு அனைவருக்குமே முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறேன். இந்த ஆலயத்துக்கு வரவங்க நிச்சயமாக முருகரை பார்த்து அமர்ந்து ஒரு முறை கந்தகுரு கவசத்தையும், அம்பாளை பார்த்து அமர்ந்து ஒரு முறை அஷ்டதசா புஜ மகாலட்சுமி துர்கா கவசத்தையும் ஒரு முறை பாராயணம் செய்து விட்டு செல்லுங்கள்.
கோயிலுக்கு வரீங்களா 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே இருக்க மாட்டேறீங்க. அப்படி வரவங்க கோயிலுக்கே வர வேணான்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். தன்னை அறிய வேண்டும் என்பது தான் முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிந்துக்கணும். நம்ம யார் என்று நாம் தெரிந்து கொண்டால் போதும். பிறகு நாம் இந்த உலகத்தை பற்றி கவலைப்பட மாட்டோன்றது தான் உண்மை. இந்த கோயிலோட மிக சிறப்பே என்னென்னா, ஒரே நேரத்தில் முருகனுக்கும் அம்பாளுக்கும் ஆரத்தி நடக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து பாருங்கள், அதோடைய விசேஷம். நிச்சயமாக அனைவருக்குமே இறைவனுடைய அனுகிரகம் போய் சேர வேண்டும். சத்குருநாத மகாராஜுக்கு ஜெய். நாம் அனைவரும் சேலத்தில் உள்ள ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாஸ்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் 10/9/1967 கிடச்சிது. 1962 உலகத்திலே ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை புவனேஸ்வரின்னு பிரதிஷ்டை பண்ணவர் சாந்தானந்த சுவாமிகள். 1965 முருகன் உத்தரவு பண்ணி தான் இந்த இடம் கிடச்சிது. இப்போ பேசுகிறதில்ல, அவர் உத்தரவு பண்ணார். சேலத்தில் 4-5 மலைக்கு நடுவில் ஒரு ஓரமாக நான் நிற்கிறேவான்னு. அன்றைக்கி சேலத்திலேருந்து ஆர்டிஓ டிஆர்ஓலாம் புவனேஸ்வரியை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. அவர் சுவாமிகிட்ட சொல்கிறார், எங்களுக்கு சேலத்துக்கு வேலை கிடச்சிருக்கு, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு போஸ்ட் கிடச்சிருக்கு, உங்கள் ஆசீர்வாதத்தில். அவர் சிவகங்கை, சொந்த ஊர் சிவகங்கை. அவர் பேர் ஜெகநாதகர்னு பேர். அவர் சுவாமியை பார்த்துட்டு போனார். இந்த மாதிரி எனக்கு சேலத்தில் போஸ்ட் கிடச்சி சொல்கிறார். அன்றைக்கி முதல் நாள் தான் சுவாமிக்கு இந்த மாதிரி உத்தரவு. அப்போ ஒரு அடையாளத்தை சொல்லி சர்வே பண்ணி தேடுன்னு ஆர்டர் போட்டார். இப்போ தேட ஆரம்பித்தாங்க. 10/9/1967 இந்த இடம் கிடச்சிது. இப்போ இங்கே தியானம் பண்ணார். முருகன் அவருக்கு ஜோதியாக காட்சி கொடுத்தார். சுவாமி தான் இங்கே உட்காந்து ஸ்கந்த குரு கவச்சம் எழுதினவர். ஆனால் ஸ்கந்தா சொத்தே அன்பு தான். அன்பே நீயும் அன்பே நாமும் அன்பே அனைத்தும் எழுதியிருக்கார். இப்போ எனக்கு கூட உயிரில் பேச முடியுமா? சிவமயன்னு ஒருத்தர் எழுதுறவன் மேலே கோடு போடலன்னா ஷவர்னு படிச்சிருவான், உயிர் போயிடும். ஒரு அபரிதமான சக்திக்கு பேர் ஹ்ரீங்காரின்னு பேர். அந்த புவனேஸ்வரி தான் அனுகிரகம் பண்ணி இவ்வளவு ஏற்படுத்தியிருக்கார். நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறதுக்காக என்னை இங்கே சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு சௌக்கியமாக வச்சுருக்கார் சாந்தான சுவாமி. இதுவரையிலும் வியாதி இல்லாத இங்கிலீஷ் மருந்து சாப்பிடாம வாழ்ந்துட்டுருக்கிறது குரு அருளால். கடன் வாங்காமல் ஃபேமிலி நடத்தின்னு இருக்கோம் குரு அருளால். படுத்தோடனே தூக்கம் வருது, அது அவர் அருளால். பசித்தோடனே சாப்பாடு போட்டுறார். அதில் எதனால் ஒன்றை நம்பு அப்படி சொன்னார். என்ன நான் நினைக்கிறோம், யாராக நம்பி நான் நம்பிடுவான். நான் யார் கேட்க தான் இந்த டீச்சிங்ஸ்லாம் எழுதியிருக்கார். மற்ற வாழ்கிட்ட போய் நான் யார் கேட்டால் சந்தேகப்படுவானேன்னு அப்பா அம்மா ஞானசம்பந்தரோட பரிபூர்ண அனுகிரகத்தினால சம்பத்தே பிறந்திருக்கான்னு பேர் வச்சுட்டாங்க. இவருக்குள்ள சம்பத்து எங்கே இருக்கா தேடி பார்த்தா படித்து பார்த்தோம், கண்டுபிடிச்சிட்டாங்க. மாட்டின்னு முழிக்கிறது இவருக்குள்ள சம்பத்து. மாட்டின்னு என்ன பேர் மக்கள்கிட்ட கேட்டதுனால கடன் கொடுக்குறவங்களாம் மாட்டின்னு முழிக்கிறான்னு சொன்னதுனால கடவுளுக்கு பேர் கடன் கொடுக்குறவர்னு பேர். நாகரிகமாக பேங்கர்னு பேர் வச்சதுனால அவர் பர்த்துன்னு லோன் சாங்ஷன் பண்ணிட்டு அவர் இப்போ லோன் அலைய வேண்டியிருக்கேன்னு ஒன்றை நீ கொடு என்ன அக்ரிமெண்ட் ஆகிட்டார். அதெல்லாம் பிரார்த்தனை மண்டபம்னு அந்த மண்டபத்துக்கு பேர் வச்சு சாந்தாசுவாமியோட உபதேசம். ஆண்கள் அனைவரும் ஆண் தெய்வம், பெண்கள் அனைவரும் பெண். உடனே கொடி பிடிச்சி ஸ்ட்ரைக் பண்ணி சமூக உரிமையெல்லாம் கேட்பாங்களே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கார். எல்லாருமே சொல்கிறாங்க, அருள்வாக்கு சொல்கிறாங்க, ஜோதிடம் சொல்கிறாங்க, எங்கேயோ நடக்கிறது இங்கே சொல்கிறாங்க. அது சக்தி இருக்குது. ஒன்றை நீ தெரிஞ்சுக்கோ அப்புறம் எல்லாம் சொல்லலான்ட்டாங்க சுவாமிகள். நமக்கு உபதேசம் பண்ணது ஒன்றை நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம பார்க்குறதுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை ராமபிரான் சொன்ன வார்த்தை திருவடி. அவருடைய பாதுகையை பரதன்ட்ட கொடுத்துட்டு சொன்னார், இந்த திருவடி உதவற மாதிரி இந்த அண்ணனான ராமனோ தம்பியான லக்ஷ்மணனோ உதவி பண்ண மாட்டான், ஃபாலோ பண்ணு சொன்னதை ஃபெலோன்னு படித்தவன் ரவுண்டில் விடுறேன்னு சொல்லி, திருவடி அடின்னு படித்தவன் லத்து ஜார்ஜி ரவுண்டில் விடுறேன்னு சொல்லி வச்சுக்க இடம் இல்லைன்னு கேட்டதுனால இந்த உடம்பை கொடுத்துருக்காரு. தசரத மகாராஜா சிம்மாசத்தில் பரதன் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். நாங்களாம் எங்கேயும் இந்த அற்புதமான உடம்பை தயார் பண்ணிக்கொள்ளலாம். இந்த உடம்புக்கு பேர் கேமரான்னு பேர், ஹார்ட்டுக்கு பேர் ஃபிலிம்னு பேர், பொசிஷன் கேர் பண்ணுறது பிரெயின் பேர். யூஸ் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. குளவின்னு ஒரு பூச்சி தன்னுடைய மூக்குனால் களிமண் கொண்டு கூடு கட்டுறது. பறந்து போய் ஒரு புழுவை பிடிச்சி உள்ளே திணிச்சு ஒரு கொட்டு கொட்டுறது. மறுபடியும் பறந்து போய் களிமண் கூட்டு அடைச்சி சீல் பண்ணி வச்சுட்டு போயிடுறது. அந்த நாளாக அந்த புழு குழந்தையாகவே மாறி கூட்டை உடைச்சின்னு வெளில வருது. எதனால? நினைப்பு தாயா பொழப்ப கெடுக்குதுன்ட்டான். குளவிங்கிறது பகவான், களிமண் கூடு நம்ம உடம்பு, புழுவாக துடிச்சுட்டு இருக்கிறது மனசு, கொட்டினது பகுத்தறிவு. ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர். கொட்டின உடனே இந்த புழு குழவியே நினச்சிது புழு கொலையாக மாறி வருது. அப்படி நீங்கள் பகவான் தியானம் பண்ணணும். பகவான் பேரை சொன்னால் தான்
மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்த முடியும்னு யஜ்ஞானாம் ஜபயஜோஸ்மின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பகவான் பேரை சொல்லும். அதுக்கு தான் பையங்களுக்கு பேர் வச்சுதே. அதுக்கு தான் நாராயணான்னு கூப்பிட்டு பேரிச்சா நானுங்கிறான். கணபதியை கெஜ்ஜுன்னா, சுப்பிரமணியம் சுச்சுன்னா, சரஸ்தியை சச்சுன்னா, நரசிம்மனை நச்சுன்னு கூப்பிட்டான், கிருஷ்ணனை கிட்டுன்னு கூப்பிட்டான், மகேஷ மங்கின்னு கூப்பிட்டான். தேடி தேடி பார்க்குறான், வாலே கிடைக்கல. இங்கிலீஷில் வைப்ரேஷனுங்கிறான். வைரஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு வைப்ரேஷன் தேவை. வீட்டில் பகவான் நாமாவளி சொல்லணும். நம்மளை நமக்குள்ளே பார்க்கணும். என்ன உலகத்தில் நம்மளை தெரிஞ்சுக்க இன்னும் குரு அருள் போடும். முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் மற்றவாளை தெரிஞ்சுக்கலான்னு பிரார்த்தனை மண்டபம் பேர் வச்சு 68 இங்கே வந்து செட்டில் ஆகி கல் விக்கிரகம் செய்துவேன்னு சவுண்டு கேட்டதுனால கல் விக்கிரகத்துக்கு ஆர்டர் பண்ணார். ஒரு பக்தன் சின்ன பஞ்சலோக விக்கிரகம் கொண்டு கொடுத்தார். இருக்கு முருகன் சன்னதை வச்சுருக்கோம். காரணமூர்த்தி முருகன். புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருந்தார். அப்புறம் சிற்றுண்டி சாலைன்னு பேர், டிபன் கடைன்னு பேர். அது மாருதி கபேன்னு பேர். அது ஹோட்டலுக்கு பேர். அது கொடுத்த முருகன் இங்கே பூஜையில் வச்சுருக்கோம். அந்த முருகன் எப்படி இருக்கோ அதே மாடலில் கல்விக்கிறதுக்கு ஆர்டர் பண்ணார். 1969 கல்வி கிரகம் செய்துவின்னு அர்த்தமானதுனால எஜுகேஷனே ஃபவுண்டேஷன்னு 69 வேத பாடசாலை ஆரம்பித்தார். 70 சுவாமியில் ஆர்டர் பண்ணபடி முருகன் வந்தார். 71 தை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிப்ரவரி 28 இந்த முருகனை அம்பாளி பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார். அந்த மண்டபத்து பேர் பிரார்த்தனை மண்டபம் பேர் வச்சுருக்கார். ஸ்கந்தன் ஸ்கந்தமாதான்னு பேர். அதனால் எதிர்ப்பு அமைச்சிருக்கார். முருகனுக்கு சக்திவேல் கொடுத்த பராசக்தி. நம்மளோட முழு பேர் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா பரமேஸ்வரின்னு பேர். சில குழந்தை திருப்பி சொல்ல வராதனால ஸ்கந்தமாதான்னு பேர். அஷ்டன்னா 8, தசன்னா 10, புஜகான கைகள். நான் வச்ச பேர் ஹார்ட்டுன்னு பேர். டாக்டரை கூப்பிட்டு சம்பத்து ஹார்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப கெட்டிக்காரன். சார் ஹார்ட் எடுத்துடலான்ட்டார். எடுக்க போகிறான்னு தனியாக இருட்டும் கூட்டு போய் மூச்சு விடான்னு எடுத்துட்டா. அப்போ எக்ஸ்ரேன்னு பேர். நெகட்டிவ் காமிச்சு டாக்டர் இங்கிலீஷ் படித்தவர் போன்ஸுன்னு சொல்லி, தமிழில் படித்தவர் எலும்புன்னு சொல்லி, பையங்கள்லாம் சேர்ந்து எலும்பு எண்ணிப்பிடுவேன்னு சொல்லி டாக்டர்லாம் எண்ணிப்பாங்க. ஒரு பக்கத்துக்கு 9 எலும்பு இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது. 9 18 கைகள் நம்பாளுக்கு இருக்குது. ஒரு பொட்டி எடுத்து வந்து ஈஸியாக பார்க்குறேன்னு சொல்லி பிஷின் தடவி சுவிட்சை போட்டார். இசிஜின்னு பேர் வச்சார். இந்த பொட்டி நாடா மாதிரி பேப்பரை கக்கித்து இங்கிலீஷ் படித்தவர் பொசிஷன் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி, தமிழில் படித்தவர் ஏத்தம் இறக்கலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி அபரிதமான சக்தி உள்ள வேலை செய்யுதுன்னார். அந்த சக்தி தான் இந்த பராசக்தி. முருகனை ரொம்ப பேர் மொட்டையாண்டியான்னு கேட்குறாங்க. நேர போய் பார்த்த மாதிரி பழனி மாதிரி ஆண்டியாங்கிறாங்க. முருகன் மாத்திரம் மொட்டையாண்டியாக இருந்தால் நம்மளாம் இன்றைக்கி ஓட்டையாண்டியாக போயிருப்போம். குன்றுதோறும் குமரன் குடுமியோடு இருந்து குடுமிகளை காப்பாற்றுறார். குடுமி தேவையான்னு கேட்டதுனால கிரீடம் சொன்னோம், ஹெல்மெட் சொன்னோம், திருவோடுன்னு சொன்னோம், ஷட்டின்னு சொன்னோம். நாகரீகமாக ஹெல்மெட்னு பேர் வச்சுட்டாங்க. அது இல்லாமல் போனால் ஃபைன்ட்டான். ஹெல்மெட் விலை 500 ரூபா, ஃபைன் 1000 ரூபா. முருகன் மொட்டையாண்டி கிடையாது, ஞானஸ்கந்த குருநாதன் பேர். சேலம் அருகில் இருக்கக்கூடிய உடையாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரி மலை முருகன் ஆலயம் கூகுளில் போட்டால் வரும். அனைவரும் மாதந்தோறும் கூட நீங்கள் கிருத்திகை அன்னவோ பௌர்ணமி அன்னைக்கோ வரலாம். முடியாத பட்சமாக இருந்தால் உங்கள் எப்போ நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கீங்களோ அப்போ ஒரு முறை வந்து இந்த அம்மனையும் முருகனையும் பார்த்துட்டு போங்க. வரும்போது வந்த உடனே செல்லாமல் ஒரு கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அம்பாளை பார்த்து அஷ்டாதச புஜ மகாலட்சுமி துர்கா கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள். மலை, காடு, ஆறு, நதியோரம் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே மிக சக்தி வாய்ந்த கோவில். நாடிக்கடிக்கு சொல்லுவோம் கொல்லூர் மூகாம்பிகை, சமயபுரம் மாரியம்மன், திருச்செந்தூர் முருகன். இதெல்லாம் ஏன் ஃபேமஸ்னால் இயற்கையோடு ஒன்றி இருக்கக்கூடிய கோயில். நிச்சயமாக நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்கும். கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை வந்து டெஸ்ட் பேபி வைக்கிறீங்க சக்ஸஸ் ஆகலை, இவர்கள் அனைவருமே இந்த இடத்தில் காதல் தோல்வி அடைந்தவர்கள், அந்த பெண்ணை மறக்க முடியாமல் வெளியே வராத இருக்கிறவங்கலாம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அதன் பிறகு இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களே பதிவிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்தில் வடக்கில் டவுன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முச்சந்தியில் நடு ரோட்டில் கல்வெட்டிலே படிச்சுட்டோம். இன்னும் உண்மையை படிக்கலை. இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பது உண்மை, உனது ஆத்மான்னு எழுதியிருக்கார் ஆதிசங்கரர்.
இந்த இங்கிலீஷ் படித்தவங்க ஃபிலாசபின்ட்டாங்க, தமிழில் படித்தவங்க வேதாந்தம்ட்டாங்க. என்ன மாதிரி தமிழ் தெரியாமல் இங்கிலீஷ் பேசி சோம்பேறி ஆயிடுவானேன்னு அவர் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்கள் சார் எவ்வளோ நாளும் நான் செலவு பண்ண தயார், எனக்கு பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. காரணம் என்னென்னா, நிமிர்த்தம் சகுனம் பார்ப்பதில் மிக நுணுக்கம் வேண்டும். அதில் சில நுணுக்கங்கள், அதில் சில ரகசியங்கள்லாம் இருக்குது. இப்போ முதல் விஷயம், யாரெல்லாம் இறைவன்கிட்ட நான் பேசுகிறேன், இறைவன்கிட்ட என்கிட்ட தொடர்பில் இருக்கார், இறைவன் எனக்கு உத்தரவு போடுறாரு, இறைவன் எனக்கு கட்டளையிடுறாரு அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்களோ, அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள், கிழக்கில் ஜன்னல் இருக்காது. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.